ஒரு நாள் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபாதர் வந்து அவனோட பையன் வந்து கிரிக்கெட் மேட்ச் முடிச்சுட்டு வந்திருப்பான் போல். அவனுக்கு ஒரு கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் வி வேர் ஜஸ்ட் நியர் டு தட். என்னென்னா அப்போ நாங்கள் ரொம்ப சோகமான நிலைமையில் இருந்தோம். ஓகேவா? ஸோ அவர் வந்து அந்த பையனுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு. இல்லை இந்த மாதிரி யாராவது நம்ம சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு இருந்துச்சு. என்னென்னா அந்த பையன் மேட்ச்சில் தோற்றுருப்பான் போல். ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, அவர் அரௌண்ட் ஒரு 30 இருப்பாங்க, அந்த பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஒரு மேட்ச் முடிச்சுட்டு அந்த பையன் தோற்று போயிட்டான். எமோஷ்னலி அந்த பையனை வந்து அவங்க அப்பா ஹீல் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி சொல்கிறாருன்னா, தான் நீ இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி நீ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து நீ தோற்று போயிட்ட, எனக்கு புரியுது, இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனாலும் நீ இவ்வளோ தூரம் வந்து அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த மிஸ் பண்ண விஷயத்தை பற்றி நீ எப்படி நீ ரீலேர்ன் பண்ணலாம்னு தான் யோசிக்கணுமே தவிர தோத்துட்டுமேன்னு மொத்தமாக பிளண்டாக யோசிக்காத. தோல்வி தான் ரொம்ப அழகான ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஓகே, ஃபெயிலியர் வந்து உன்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துக்கோ. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீ தோற்று எஃபர்ட் போட்டு நீ தோக்குறியோ, நீ அவ்வளோக்கு அவ்வளோ ரூட்ஸ் கண்டுபிடிப்பா, அவ்வளோக்கு அவ்வளோ நீ அந்த வழிகள் கண்டுபிடிச்சிட்ருக்க. உனக்கு எது வரும் வராதுன்னு நீ ஒவ்வொரு வாட்டியும் ப்ராக்டிஸ் பண்ணி தோற்று போகும்போது தான் ஓகே உனக்கு என்ன வேணும் வேணான்றதே உனக்கு சரியாக புரியும். நீ எதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறன்னு உனக்கு நல்லா புரியும். ஸோ அதனால் தோற்று போயிட்டுமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காது. நீ அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம், அப்பா சொல்லித்தரேன், நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். தென் அவரை சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் வந்து அந்த லிட்ரலி ஒரு டெஸ்பரேட்லி ஒரு ஸ்டேஜில் இருந்தோம். ஒரு விஷயம் அவுட் ஆகி ஒரு மாதிரி ஃபெயிலியர்டான ஒரு ஃபேஸில் தான் இருந்தோம். ஸோ அப்போ அந்த ஃபாதர் சொல்லும் போது அப்படியே ரிலேட்டபுளாக இருந்துச்சு. எங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. கடவுளே அனுப்பிச்சிருக்காரு போல இவரை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரிலாம் சில நல்ல பீப்புள் இருக்காங்க உலகத்தில் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அந்த பையனை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. எமோஷ்னலி இன்னொருத்தவங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் ஏதோ வாங்கிட்டுலாம் போகிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டில் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த மாதிரிலாம் பீப்புள் இருக்காங்க இல்லையா உலகத்தில் அப்படின்னு தோணுச்சு. இருந்த மைண்ட் செட்டில் ஓகே இந்த மாதிரி ரிச்சான பீப்புள் தான் இந்த மாதிரி எமோஷ்னலி வேலிடேஷன் கொடுப்பாங்க போல், எமோஷ்னலி ஒரு ரெகுலேட்டடாக இருப்பாங்க போல் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாங்கள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் நிறைய தெரியுது, இல்லை ரிச்சு புவர்லாம் கிடையாது. எமோஷ்னலி மெச்சோர்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் மெச்சோர்டாக இருப்பான். இல்லை அவங்களுக்கு அது வராது, இது வேண்டாம் அப்படின்றவங்க வந்து அதை இருக்க மாட்டாங்க. எமோஷ்னலி அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மெச்சோர்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்தில் நிறைய நல்ல விதமான பீப்புளும் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கிடச்சிடாது. சில பேருக்கு இந்த மாதிரி போகிற போக்கில் காற்று வாக்கில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வர்றது தான் நம்மளை பூஸ்டப் பண்ணி ஓட வச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் இந்த மாதிரி மற்றவங்கள பார்க்கும்போது சந்தோஷப்படுங்க. ஓகே கடவுள் இப்படியும் ஒரு சில பீப்புளை படைச்சிருக்காரு, நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். வி வில் ஆல்சோ கெட் தோஸ் கைண்ட் ஆஃப் எமோஷ்னலி மெச்சூர்ட் ரெகுலேட்டட் பீப்புள். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பை.